நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஜோஸ்வா டிவி நேயர்களாகிய உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு கூட அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட உங்களுக்காக நான் என்ன வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கும் பொழுது, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதம், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை மனப்பாடமாக எந்த சங்கீதத்தை சொல்வீர்கள் என்று கேட்டால் உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு சங்கீதத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அவர் மூலமாக உங்கள் மத்தியிலே வருவதாக. வேதாகமத்தை எத்தனை பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் 5 முறை வாசித்தேன், 10 முறை வாசித்தேன், 15 முறை வாசித்தேன்னு சொன்னாங்க. ஆனால் வேதாகமத்தை புத்தகங்களைப் போல வாசிப்பது பிரயோஜனம் அல்ல, தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான்னு சொல்லி முதலாம் சங்கீதத்திலே சொல்லி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியம். வேதத்தை தியானிப்பதுன்னா என்ன? வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே முதலாவதே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் சங்கீதத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். துன்மார்க்கர்னா யாரு? நமக்கு ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிற அனைவரும் துன்மார்க்கர் தான். அவர்களுடைய ஆலோசனைகள், ஏன்னா நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமாக எடுத்தாச்சுன்னா 99% நம்மளை கிட்ட வழியிலே நடத்தக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். நன்மையின் பாதையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களில் நடத்தக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். ஏன்னா வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேத வசனத்தை போதிக்கிற அநேகர் இன்னைக்கு பல இச்சைகளுக்கு அடிமையாகி பல காரியங்களிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படாத அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் ஒரு ஊழியக்காரர் என்னிடத்திலே அவருடைய ஊழியத்தை குறித்து பேசிவிட்டு, ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கயான்னு நான் சொல்லும்போது நான் சொன்னேன், நான் 2-3 ஆலயங்கள் கட்டுவதற்காக என்னிடத்துல வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி நான் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கேன்னு, மீதி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஆலயம் முக்கியமா, ஆத்மா முக்கியமா? யோசித்து நீங்கள் செயல்படுங்க. அப்போ இருந்து சிந்தித்தேன். உண்மையிலே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆத்மா ஆதாயம்தான் இன்னைக்கு முக்கியமான காரியம். ஆலயங்கள இல்லை என்று நாம் கட்டிக்கிறோம். ஆனால் இருக்கிற ஆலயங்களே இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தோம்னா மிகவும் மனவேதனையான காரியம். நம்ம திருநெல்வேலி திருமண்டலத்தை பொறுத்த அளவிலே பேராயிலிருந்து கீழே உள்ள அனைத்து குருமால் வரை ஒருவர் குறை சொல்லுகிறவர்கள்தான் இருக்கிறார்களே தவிர நிறைவான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து வருகிறோம். இன்றைக்கு எப்படி செயல்படுகிறார்? ஆண்டவரின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று நாம் ஆலயத்தில் எல்லாருக்கும் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறார்கள்? கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிற மனுஷன்தான் முக்கியம். உண்மையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தோம். நமக்கு இன்று வாசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு வசனமாவது நம்மளோடு கூட பேசுகிற வசனமாக இருக்கும். அதை நாம் தியானித்து அதன்படி நடந்தோமானால் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் கூட உங்களோடு கூட நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் எடுத்துக்கொண்ட அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பிரசித்தமான ஒரு சங்கீதம். ஏன்னா சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வர மனப்பாடம் பண்ண ஒரு சங்கீதத்தை சொன்னால் உடனே நான் 23ஆம் சங்கீதத்தை நான் சொல்லுகிறேன், மனப்பாடம் பண்ணி சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஈஸியாக மனனம் செய்யக்கூடிய ஒரு சங்கீதம் 23ஆம் சங்கீதம். ஆனால் அந்த சங்கீதத்தை நாம் தியானித்து இருக்கிறோம், வாசிக்கிறோம் பேரளவில். ஆனால் இன்னைக்கு இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தை நம்ம 3 பிரிவாக நம்ம அந்த சங்கீதத்தை எடுத்து பார்க்கலாம் என்று நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். முதலாவது, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். ஏன்னா உண்மையிலே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர் என்றால் ஒரு மந்தையில் உள்ள ஆடைகள் மேய்த்து செல்லக்கூடிய ஒரு மேய்ப்பன் தான் உண்மையான மேய்ப்பன். ஏன்னா நான்
உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தினது எமில் அண்ணன் ஊழியத்தில் தான். எமில் ஜெபசிங்னா இன்னைக்கு வரைக்கும் நான், ஏன்னா அவங்களுக்கு நான் மறக்கவே முடியாது. அவங்க ஒரு சீடி போட்டுக்கிறாங்க, மனிதனுக்கும் மரணம் இல்லை. ஏன்னா உலக பிரகாரமான மக்களுக்கு வேணும்னா நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அநேக காரியங்களை அவரிடத்திலே நான் கற்றுக்கொண்டது உண்டு. கல்லூரியிலே படிக்கக்கூடிய சூழ்நிலையிலே முதலாக வாலிப முகாமிலே கலந்து கொண்டேன். ஆனால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய பாடல்கள், அவருடைய வசனங்கள், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மனிதனை பார்க்க முடியாது. ஆனால் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவுடைய ஜெபம், எங்கள் அப்பா பண்ண ஜெபனைக்கு என்னை உயர்த்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள மூதாதையர்கள், தாத்தா பாட்டி, இவங்கெல்லாம் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லும்போது நான் அடிக்கடி என்னுடைய அம்மாவளி குடும்பத்தை நினைப்பேன். ஏன்னா அம்மாக்கள் பெரும்பாலும் ஆண் பிள்ளைகள் மேலே தான் பாசம் இருப்பாங்க, அப்பாக்கள் பெண் பிள்ளைகள் மேலே பாசத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி என்னுடைய அம்மாவினுடைய தகப்பனார் தர்மக்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஏன்னா அவங்க கூட பிறந்த அவ்வளோ பேரும் ஆசிரியர்களாக படித்து ஆசிரியர் பணி புரிந்தவங்க. ஆனால் இவங்க படிக்காமல் சாதாரணமாக தலையிலே ஜவுளி பட்டம் வைத்து கிராமமாக சென்று வியாபாரம் செய்தவர்கள். ஆனால் யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த ஆசிரியர்களாக பணியாற்றி உதவி பெற்றாங்க, அவருடைய பிள்ளைகள் ஆசிரியராக இல்லை. ஆனால் எங்கள் தாத்தா வயிற்றில் பிறந்த இந்த 5 பெண் பிள்ளைகளும், ஒரு 4 பெண் பிள்ளைகளும், ஒரு 3 ஆண் பிள்ளைகளும் உண்டு. எங்கள் தாத்தாவுக்கு 3, எனக்கு 3 மாமன்மார், 3 சித்திமார். எங்கள் அம்மா தான் மூத்தவங்க குடும்பத்தில். அந்த மாதிரி சூழலில் அவ்வளோ ஒருமே ஆசிரியர். அதுலேயும் கூட என்னுடைய கடைசி மாமா ஜோசுவா சாலமோன்னு சொல்லி அவங்க தேசிய நற்செய்தி இயக்கம்னு ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து ஆரம்பித்து அந்த ஊழியத்தை அநேக ஆத்மாக்களை ரட்சிக்கும் மாதிரி நடத்தினவங்க. ஏன்னா கரிசலில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கரிசல் சிஎம்எஸ் எவாஞ்சலிக்கல் டேவிட் மெமோரியல் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றவங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பேசும்போது அவங்க சொல்லும்போது அப்படியா ஜோசுவா சாலமோனும் மாமாவா, எனக்கு அவங்க ஆசிரியர், அவங்ககிட்ட நான் படித்தேன், அவ்வளோ கட்டுப்பாடோடு இருப்பாங்க, அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க, அவ்வளோ பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் சொல்ல பாருங்கன்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை செய்தால், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தையும் எங்கள் தாத்தா செய்தது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா விடுமுறை நாட்கள்லே நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொல்லி சொன்னால் காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பைபிளை கையில் எடுப்பாங்க. ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு சர்ச்சில் ஃபஸ்ட் பெல் அடிக்கும். 8:45 வரைக்கும் வீட்டில் யார் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுடைய வேத வசனம் கேட்கும். அவ்வளவு சத்தமாக வாசிப்பாங்க. 8:45 அவங்க பரவும்போது எல்லாரும் பரவணும், 1ஆம் மணி அடிக்கும்போது ஆலயத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கண்டிப்பாக வளர்த்தாங்க. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அவளுடைய பேர பிள்ளைகள் யாருமே குறை போகவில்லை, எல்லாரும் நல்ல ஸ்தானத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து கர்த்தரை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடந்தால் நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா அவர் வருகை சமீபம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிந்து என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களிலே ஆண்டவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளாமல் தற்பெருமையோடு கூட வாழ்கிறவர்களை நாம் அநேகரை பார்க்கிறோம். இந்த காலத்திலே தற்பெருமை மனிதருடைய வாழ்க்கையை கெடுத்து, ஏன்னா பெருமை கொடுக்கிறார். நான் என்கிற அகம்பாவம் நம்ம இருந்துச்சுன்னா ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறவே முடியாது. நம்மிடத்திலே தாழ்மை உணர்வுகளை இருக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லும்போது, மந்தையில எப்படி ஆடுகளை ஒரு மேய்ப்பன் மேய்க்கிறானோ அதே போல நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்மளை மேய்க்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவராக. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காணாமல் போன ஒரு ஆடு காணல கூட மேய்ப்பன் பரிதவிப்பான் எங்கன்னு சொல்லி அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும் இருக்க மாட்டான். ஏன்னா ஒன்று மேல மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு ஆடு குறைஞ்சுன்னா அந்த ஆடு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஆடுகள் முள்ளுகள் எல்லா பகுதியிலும் சுற்றி அலைஞ்சி அந்த ஆட்டை கண்டுபிடித்த பிறகுதான் அவனுக்கு மன திருப்தி வரும். அதே போலதான் காணாமல் போன ஒரு ஆட்டு நிமித்தம் எப்படி மேய்ப்பன் கலங்கிறதா, அதே போல உலக பிரகாரமான மக்களாகிய நம்மேல்
ஆண்டவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நல்ல வழியிலே நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். அதே போல நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைபாடு இருக்கிறார். அதைத்தான் சொல்லப்பட்டு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எப்படி மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் கொண்டு போவாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் உணவில் இருந்து உடைகளில் இருந்து எல்லா விதமான பண தேவைகளில் ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளுடைய மேய்ப்பனாக இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை பார்க்கலாம், அதிசயங்களை பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா ஜெயத்தை கொடுக்கிற இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லுவாங்க. ஏன்னா நான் எதுக்காக முதலே உங்கள்கிட்ட தற்பெருமையை பேசினேன்னு சொன்னால், நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னுடைய ரூமில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி, நான் தேர்ட் இயர் படிக்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தான் காலேஜில், ஜெகதீஷன் பேர். அவன் எதற்கு எடுத்தாலுமே எங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் அப்பா இப்படி, நான் அப்படி வளர்க்கப்பட்டேன், இப்படி வளர்க்கப்பட்டேன்னு சொல்லுவான். ஆனால் கூட யோசிப்பேன், எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எங்கள் அப்பா ஒரு மிலிட்ரி மேன், நம்மளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னு யோசிப்பேன். அப்படி பேசுவான். ஆனால் அந்த கூட நாங்கள் பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ண போவோம், கூப்பிடுவேன், என்ன நீங்கள் பண்ணுங்கண்ணே, எங்கள் கடவுள் வேறம்மா, இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு பையன் ஜெகதீஷ்னு சொல்லுவேன். ஆனால் அவன்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, டேய் ஒரு நாள் நீ கண்டிப்பாக இயேசுவானவர் ஏற்றுக்கொள்வோம், அது பார்ப்போம்னு அன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போவோம். ஏன்னா எங்களுக்கு 8லேருந்து 9 மணி வரைக்கும் இரவில் மீல்ஸ் டைம். கரெக்டாக 8 மணிக்கு பெல் அடிக்கோமே வேதாகமத்துக்கு வீட்டு கிரவுண்டுக்கு போயிடும். ஒரு 20 நிமிஷமாவது நாங்கள் ஒரு பாட்டு பாடி அந்த 4 பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ணி இன்னும் விசேஷமாக ஒரு சிலருடைய இதில் குறித்து ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டே வருவோம். நான் கடைசியில் கல்லூரியிலே தேர்வுகள்லாம் முடிந்து பிரிய வேண்டிய அந்த தினத்துக்கு முன்னால் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய அவ்வளோ பேருக்கும் ஃபேர்வெல் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஹாஸ்டல்லையும் ஃபேர்வெல் கொடுத்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் முடிந்து நாளைக்கு ஹாஸ்டலில் காலி பண்ணி போயிடுவோம்னு சொல்லும்போது அந்த ஜெகதீஷ் என்கிட்ட வருவான், அண்ணே என்ன நீங்கள் மன்னிக்கணும். நான் சிரிச்சேன், எப்பா நீ வசதியானவன், ஒன்றை மன்னிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு சொன்னேன். இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டான். எனக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை. சொல்லுவான், அண்ணே நான் அவ்வளோ நாளும் பேசுனதா, எங்கள் அப்பா ஒரு சாதாரண பெட்டி கடை வச்சுருக்காங்கண்ணே, கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறாங்கண்ணே, நான் என்னமோ தெரியல, நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போதே இப்படியே பேசி பழகிட்டேன். எந்த எடுத்தாலும் சரி நம்ம தான் முன்னால் நிற்கணும், நம்ம தான் பெரிய காரியங்களை செய்யணும், இப்படியே நினைப்பை பார்த்துக்கோங்க. அது என்னால் மாற்றவே முடியலை. அதுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கண்ணே, நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்க, எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இன்னும் 2 வருஷம் தான் அந்த ஹாஸ்டலில் இருக்கும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லுங்க. நான் இங்கேருந்து சுமார் 60-70 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கேன், நான் ஒன்றும் பார்க்க வரல, அங்கேருந்தே நான் பண்ணது ஜெபம் கண்டிப்பாக எனக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் நாட்கள் கடந்தது. ஆனால் அவன் என்னுடைய அட்ரஸ் என்கிட்ட சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அப்படி மனப்பாடமாக இருக்கேன்னா, அவன் என்கிட்ட சொல்லி அண்ணே எழுதிக்கோங்கண்ணே, தபால் போடுங்கண்ணே. ஏன்னா அப்போ செல் வசதிகள்லாம் கிடையாது, நீங்கள் தபால் போடுங்கண்ணே, நான் 2 வருஷத்தில் முடிச்ச பிறகு லீவில் மறந்துடுறாங்க, அதுக்கு பிறகு மறந்துடுறாங்க, வாழ்க்கையில் போடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பையனை நம்ம பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் நான் அவனை விட்டு பிரிந்து வந்தேன். ஆனாலும் கூட நாட்கள் சென்றது. நான் சமீபத்தில் இப்போ ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னால் ஒரு வாட்ஸ்அப் நிகழ்ச்சியை, என்னுடைய வீடியோ நிகழ்ச்சியை என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நான் குரூப்பில் போட்டிருந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது அந்த முகத்தை பார்த்தால் ஜெகதீஷன் மாதிரி இருக்கு, அவனை தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரை பார்க்கும்போது அவனை தான் இருக்கும்னு நான் நம்பக்கூடிய அளவில் விருத்தாச்சலத்திலிருந்து விழுப்புரம் வரைக்கும் ட்ரெயினில் ஆண்டவருக்காக கைப்பிரதிகளை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு செல்லுது. அப்போ கொடுத்துட்டே செல்லும் பொழுது டெய்லி தான் பார்ப்பான் பொழுது அப்படி கொடுத்துட்டு செல்லும்போது ஒரு நாள் நடந்த நிகழ்வில் இவன் டிராக்டரை கொடுக்கும்போது ஒரு லேடி அவன் என்ன சொல்லி கொடுக்குறான், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசுவை நீங்கள் தேடுங்க, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லா வளத்தையும் பெறுவீங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கையில் டிராக்டரை கொடுத்துட்டு இந்த கேரேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் முன்னங்கிறது கேரேஜில் அப்படியே ஓடி சொல்லிகிட்டே போனான்.
அவன் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் அவன் பக்கத்தில் போய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அம்மா இயேசு சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்லி இந்த டிராக்டரை நீட்டும் போது அவங்க கையில் வச்சிருந்த கைப்பையை கொண்டு ஒன்று முகத்தில் ஓங்கி அடித்தாங்க. அடித்த அடியில் அவன் கையில் வச்சிருந்த கைப்பிரதிகள்லாம் செதறிக்குள்ள விழுந்து அவன் அவ்வளோத்தையும் அப்படி புரிந்து பறக்கிட்டு அவங்கள பார்த்து எதுவுமே சொல்லலை, பிறகு கையில் எடுத்தது. அதற்குள்ளே ஆண்டவர் அவனுடைய டோனை மாற்றிட்டாரு. இயேசு அன்பாகவே இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிராக்டர் அப்படி ஆரம்பிப்பான். எவ்வளோ திமிர் இருந்தா அடித்த பிறகு நீ சொல்லுவடான்னு சொல்லவும் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு பையன், ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் திரும்பி அம்மா அப்படியே கையை பிடிச்சி, அம்மா அவங்கள சத்தம் போடாதங்கம்மா, அவங்க பேசலம்மா, ஏசப்பா பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு அவன் காலில் விழுந்துருது. ஏன்னா இவ்வளோத்தையும் அதை அடிக்க, இதை நீ வீடியோ எடுக்கணும், வெளியில் எல்லா மக்கள்கிட்டையும் போட்டு காட்டணும், இப்படிப்பட்ட பயனுள்ள ட்ரெயினில் நோட்டீஸ் கொடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சகோதரனையும் கூட்டி கொண்டாந்து இதை முழுசும் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணுது. எப்படி பாருங்கள், அவனுடைய நாமம், தேவனுடைய நாமம் மகிமைப்பட அவங்க ஊழியம் பிரஸ்தமாக எப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது, இப்படி அவ்வளோத்தையும் அவங்க வீடியோ பண்ணுறாங்க. இந்த பையன் இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு அப்படியே எழும்பி அவன் காலில் விழுந்துச்சு. இவனுக்கு ஒன்றுமே ஓடலை, கையில் டிராக்டர் வச்சிருந்தான். என்னடா இது, கைப்பையை கொண்டு கன்னத்தில் அடித்த பொண்ணு காலில் விழுகிறான்னு சரி, ஏம்மா ஏன் காலில் விழாதாங்க, ஆண்டவர் பாதத்துக்கு வருங்க, ஆண்டவர் தாம்மா உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், ஆண்டவர் பாதத்தை விழுங்கன்னு சொன்னேன். எழுப்பி கண்ணீரோட சொல்லுது, ஐயா என் மகன் 10 வயசு ஆகுது, சின்ன வயசுலேருந்து அவன் வாய் பேசுனதே கிடையாது, நானும் என்னெல்லாமோ மருத்துவ செலவழித்து பார்த்துட்டேன், எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்துட்டேன், இவனை பேச வைக்க முடியாதுமா, அவனுக்கு ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அவன் செய்கும் போதெல்லாம் தான் பேச முடியும், வாய் திறந்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ஒரு பையன் தாயா, இவனை வச்சு தான் இந்த உலகத்திலே இருக்கேன். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், என் பையன் பேசிட்டான், அதுவும் உங்களால் பேசிட்டேன், உண்மையிலே நீங்கள் கொடுக்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு பெரிய சாக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட் அதை சுற்றி இருந்தவன் அவ்வளோ வரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கு முன்னாக இவன் எப்படி ஒரு கேவலமாக பார்த்தாங்களோ அவ்வளோ பேருடைய வாய்களும் அவளுடைய கண்களும் இவனை ஆச்சரியமாக பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இது சொல்றேன்னு கேட்டால், அப்படி ஒரு இந்து குடும்பத்திலே தற்பெருமையோடு கூட வாழ்ந்தவனே ஆண்டவர் அவனை தொட்டு அவன் அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு. ஏன்னா இப்போ போன்றிருக்கு அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாது. அவனுடைய அட்ரஸை மனசுல அப்படியே இருக்கும். ஏன்னா பி ஜெகதீசன், அரும்பட்டு, அரசூர் போஸ்ட்டு, விழுப்புரம் RMS, இதான் அவன் அட்ரஸ். அவன் ஆரம்பத்தில் கடிதம் இல்லை, இப்போ கடிதம்னா அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. அந்த கடிதம் இதுக்கான பதில் இது வரைக்கும் வருது. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய என்னைக்காவது ஒரு நாள் முகமுகமாய் அவனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருவார். இந்த உலகத்தில் நானும் பரலோகத்தில் அவனை பார்ப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். ஆனால் அதுக்கடுத்து பாருங்க, அவர் நம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களை பார்த்தா அநேக துன்மார்க்கமான காரியங்கள். ஏன்னா மோகனனை சொல்லுவாங்க, 10 ரூபாய் லஞ்சம் கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு விஓட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்க போகும்போது அவர் கேட்குறார், 100 ரூபா கொடுப்பான்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் 100 ரூபா இல்லை, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது, என்னடா காசு இல்லைன்னு சொல்லி பைய பிசுக்குனா அவன் பைக்குள்ளே 20 ரூபா தாள் இருக்கு. உனக்கு 10 ரூபா தானே உங்கள் ஊருக்கு பஸ் டிக்கெட்டு, அந்த 10 ரூபாய் என்கிட்ட கொடுன்னு வாங்குறாரு. பாருங்க எவ்வளவு கேவலமான உலகம் போய் இருக்குது. நீதியின் பாதைகள் செய்யக்கூடிய ஊழியர்களே பார்க்க முடியாது. எங்கே போனாலும் லஞ்ச லாவணியம். பாருங்க எத்தனை அரசு அதிகாரிகள் கையும் களமா லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள்லாம் பிடிக்கப்படுறாங்க. கல்வித்துறையில் இல்லை, உலக பிரகாரமான வருமானத்துறை, அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன்களில், பஞ்சாயத்து அலுவலகங்களில், சாதாரணமாக இருக்க பஞ்சாயத்து கிளார்க்கு முதற்கொண்டு இன்னைக்கு லஞ்சத்தை வாங்கக்கூடிய அளவில் ரொம்ப கேவலமான சூழ்நிலையில் உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம மேய்ப்பராக இருக்கிறார், நம்முடைய நீதியின் பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம தெய்வமா பற்றிக்கணும்னா எவ்வளவு சந்தோஷப்படணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய பாதத்தில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம நீதியின் பாதையில் நடத்தும். அது மட்டுமல்ல, கூட இருப்பார். இயேசு கூட நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருப்பார். நம்மளை
பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிறக்கூடிய ஒரு தேவன். இதை பார்த்தீங்கன்னா கர்த்தர், நான் மரண இருளின் பள்ளத்தாப்பில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. ஏன்னா மரண இருள பள்ளத்தாக்கில் நடந்த கூட பொல்லாப்பான காரியம் நம்மளை பொல்லாங்க எதுவுமே அணுகாது. ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கூட தேவன் நம்மளை காப்பாற்றிடுவார். தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். அதுதான் சொல்கிறாரு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் அது அடியும் என்னை தேடும். ஆண்டவருடைய மேய்ப்பன் கையில வச்சிருக்கிற அந்த கோல், ஒரு கோலை கையில கம்ப வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆடுகளை மேய்ப்பாங்க. அந்த கோலும் அந்த கோலாய இது மரத்தினால் செய்யப்பட்ட தடியினால் ஆனது. அந்த கோலும் தடியும் என்னை தேட்டும்னு சொல்லி. ஆனால் இந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா பார்க்க போறான், மொத்தத்திலே ஒரு 6 வசனங்களை கொண்ட இந்த சங்கீதத்துல தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர் என்பதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு வந்து விடுகிறவர். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள், உணவு பிரகாரமாக சரி, உடையாக இருந்தாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் தேவைகள் எல்லாம் சந்தித்து, அதாவது நம்மை புல்லுள்ள இடங்கள்னு சொல்லும்போது ஆடுகளுக்கு புல்லுள்ள இடம், மனிதனாகிய நமக்கு உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் தேவைப்படக்கூடிய எல்லா சாக்கியத்தையும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நம்மளை மரண இருளின் பள்ளத்தாக்கு, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை ஆக்சிடென்ட் வந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வமாக ஆண்டவர் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு கோலும் அது அடியும் தேட்டும் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறார். ஆனா எல்லாத்தையும் பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். அருமையான சங்கீதம் பாருங்க. இந்த சங்கீதத்தை நீங்க வாசித்திருப்பீங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, மனப்பாடமா சொல்லுவீங்க. ஆனா தியானித்து இருக்கிறீங்க, வசனத்தை தியானித்து பாருங்க. உண்மையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நீங்க பெறணும்னு சொன்னா எந்த ஒரு சங்கீதத்தை இல்லை, எந்த ஒரு வேதாகமத்தில் அதிகாரம் எடுத்தாலும் அந்த வசனத்துகளோடு கூட நீங்க தியானித்து அந்த வசனத்துக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டு படித்தீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை புல்லுள்ள இடங்களை வழி மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டிலே நடத்துகிறவராய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த வேதத்தை வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பேரில் விசுவாசமா இருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில நீங்க கண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட ஒரு பரலோகத்தில் ஒரு நித்தியமான நிலையான ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தருவார், ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகள் வந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருந்து ஆண்டவரை நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட உங்கள் வாழ்க்கையை வளமான ஒரு வாழ்க்கையாக காண்பீர்கள். வளமான வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை மட்டுமே தர முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்பு கொண்டு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு கூட தெரிவிக்கிறேன். இந்த ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட இந்த பகுதியை நான் நிறைவு செய்யலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். மீண்டுமாக நம்ம சந்திக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்த பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் கண்டு ஆச்சரியப்படும்படியாக ஒரு பெரிய வல்லமையான வாழ்க்கை உங்களுக்கு தருவார். புல்லுள்ள இடங்களிலே நீங்கள் மேய்க்கப்படுவீர்கள். அமர்ந்த தண்ணீர் கண்டிலே அவங்களை கொண்டு போய்விட்டு ஆண்டவர் கூடவே இருந்து அவருடைய கோலம் அவருடைய தடி உங்களை பாதுகாக்கும் என்பதை நான் நினைத்து மகிழ்ச்சியோடு கூட தேவனை துதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தேய்க்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட மகிமையின் நேரம் நிகழ்ச்சி மூலமாக உடைய பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீ தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, ஒரு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்த வேளையில் கூட உடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக ஆண்டவரே உடைய ஊழியத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நீர் தந்த ஒரு நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்தினோம்ப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் உண்மை மேய்ப்பேராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருப்பீர் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நீடித்த நாட்களாய் அவருடைய வாழ்க்கையை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தினோம். அந்த வேளையில் கூட நீர் தந்த பிரதான வேலைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்தணும். ஆசீர்வதியை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறும். மீண்டுமாக சந்திக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மாற்றியே இருந்து அறிந்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையாக ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் அப்பா. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்தும். பெரிய சுமல ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.